ஒரு கர்ப்பமா இருக்க பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான் ஒரு தாவேகா நிர்வாகி. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டு பக்கத்துல வந்து இந்த யோகேஸ்வரன் அந்த நாய் பேரு. தாவேகாவுக்கு அந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க யாருமே பேச மாட்டாங்க. நிறைய பேர் என்னன்னா அந்த சிங்கப்பெண் படையை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் தெளிவா ஒண்ணு சொல்லிக்கிறேன், சிங்கப்பெண் படைக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமுமே கிடையாது. அவங்களால எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியாது. அவங்க செக்யூரிட்டி மாதிரி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தான் கொடுக்க முடியும். இவ்வளவு பேர் இருக்க தமிழ்நாட்டுல அந்த சின்ன படையை வச்சுட்டு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. மக்கள் தான் திருந்தணும்ன்றத நாங்க போன ஆட்சியில இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாமே மேனிபுலேஷன் சொன்னாங்க. விஜய் வந்து என்ன சொன்னாரு, அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும்னு. ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு, மக்கள் மாறணும்னு. இந்த மயிரை தான் நாங்க போன ஆட்சியில இருந்து சொல்லிட்டு இருக்கோம். யாரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பா? இதுக்கு நீங்க தான் எடுத்துக்கணும் பொறுப்பு. எவனோ ஒருத்தன் தேவையான ஒருத்தன் பிடிச்சிட்டு அவனை முதல் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தா அவனை கோர்ட்ல நிக்க வச்சு அவன் தான் தப்பு பண்ணானான்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிச்சு அவனை வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். இல்ல அப்புறம் கூட நீங்க என்கவுண்டர் பண்ணுங்க. ஆனா என்ன தேவைப்படுவாங்க, விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே என்கவுண்டர்ல போட்டுட்டு இவன் பாத்தீங்களா என் தளபதி ஆட்சி எப்படி டெய்லி நடக்குது. ஒரு ரேப் கேஸ், டெய்லி ஒரு ரேப் கேஸ். ஒருத்தவங்க கூட பேச மாட்டான். தாவேகாவை சார்ந்த ஒரு நாய் கூட வாயை தந்து பேச மாட்டேங்குது. ஏன் நாயின்னு சொல்றேன்னா, ராகவா லாரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் சொல்றேன். அது தப்பா நினைச்சுக்காதீங்க. எவனாவது ஒருத்தன் வாயை தந்து பேசுறானா? எவனுமே பேச மாட்டான்.